ദൈവ തിരുനാമം വാഴ്ത്തപ്പെടുമാറാകട്ടെ. അനുഗ്രഹിക്കപ്പെട്ട ഒരു പകൽക്കാലത്തിനായി ദൈവത്തിന് നന്ദിയോടെ സ്തോത്രം ചെയ്യുന്നു. ഞാൻ പാസ്റ്റർ അമ്പി വത്സലം. കർത്താവിന്റെ കൃപയാൽ ദീർഘവർഷങ്ങളായി സേലത്ത് കർത്താവിന്റെ വേലയിലായിരിക്കുന്നു. എന്നോടൊപ്പം എൻ്റെ സഹ ശുശ്രൂഷകന്മാർ കർത്താവിന്റെ വേലയിൽ ജാഗരൂപരായി എന്നോടൊപ്പം ശീതവും ഉഷ്ണവും സഹിച്ച് നിന്ദകളും പരിഹാസങ്ങളും സഹിച്ച് വളരെ ത്യാഗത്തോട് ഈ ദേശത്തിലെ മിനിസ്ട്രി, ഇവിടെ ഇന്ത്യയിൽ ഏറ്റവും അധികം മൃഗബലിയുള്ള ഒരു സ്റ്റേറ്റാണ് സേലം ഡിസ്ട്രിക്റ്റ്. എവിടെ നോക്കിയാലും ക്ഷേത്രങ്ങളാണ്. മന്ത്രവാദികൾ, ആഭിചാരകന്മാർ, ശകുനവാദികൾ, ലക്ഷണം പറയുന്നവർ, കോടാംഗികൾ, വിവിധ നിലയിൽ മാന്ത്രിക സിദ്ധികൾ പ്രവർത്തിക്കുന്ന ഒരു മേഖലയാണ്. കടൽത്തിര പോലെ ഗ്രാമങ്ങളുള്ള ഒരു പ്രദേശം. സേലം, നാമക്കൽ ഈ രണ്ട് ഡിസ്ട്രിക്റ്റ് ആസ്പദമാക്കിയാണ് ഞങ്ങളുടെ കർത്താവിന്റെ ദാസന്മാർ കർത്താവിന് വേണ്ടി അഹോരാത്രം അധ്വാനിക്കുന്നത്. ഇവിടെ പകൽക്കാലമല്ല സുവിശേഷ പ്രവർത്തനം നടക്കുന്നത്, രാത്രിയാണ്. രാത്രി മാത്രമേ ഗ്രാമത്തിൽ ആൾക്കാരുള്ളൂ. വളരെ ഡേഞ്ചറായ ഒരു സന്ദർഭ സാഹചര്യമാണ്. ഇന്ത്യൻ ഗ്രാമീണ മിനിസ്ട്രി ഞാൻ പറയാതെ തന്നെ എല്ലാവർക്കും അറിയാം. ദൈവം ഞങ്ങളെ സൂക്ഷിക്കുന്നു. ഞങ്ങളുടെ പ്രിയ ദൈവദാസന്മാർ അവരെ സ്വയം അവർ പരിചയപ്പെടുത്തും. മാത്രമല്ല അവരുടെ ഗ്രാമങ്ങൾ, എത്ര ഗ്രാമങ്ങളിൽ കവർ ചെയ്ത് കർത്താവിന്റെ വേല ചെയ്യുന്നു എന്ന് ഇപ്പോൾ അവർ തന്നെ പറയുന്നത് നമുക്ക് കേൾക്കാം. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய பேர் ஜான்ராஜ். எனக்கு மனைவி 2 மகன்கள் இருக்காங்க. நான் சேலம் சுற்றியுள்ள 25 கிராமங்களுக்கு மிகாமல் இருக்கிற பகுதியை மையமாக வைத்து கிராம ஊழியங்கள் செய்து வருகிறோம். கர்த்தருடைய நாமத்தினால இதுவரைக்கும் ஆண்டவர் நடத்தி வருகிறார். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படி நான் அன்போடு வேண்டுகிறேன். விசுவாசிகள் 20 பேர் இருக்கிறாங்க. தொடர்ந்து கிளை சபையில் 10 பேர் இருக்கிறாங்க. தொடர்ந்து ஆண்டவர் ஆசீர்வாதமாக நடத்தி வருகிறார். மகிமை உண்டாகட்டும். என்னோட பேர் ஸ்ரீமன் விஜயகுமார். சேலம் பகுதியில் ஆச்சாமுட்டப்பட்டி என்கிற கிராம பகுதியில் அதை சுற்றி இருக்கிற 23 கிராமங்கள் உண்டு. அதெல்லாம் மலைவாழ் மக்கள், ட்ரைபல்ஸ் மக்கள் மத்தியிலே அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு மனைவி, 2 மகள்கள் உண்டு. கர்த்தர் எனக்கு ஒரு 23 விசுவாசிகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது புது கிராமமாக இருந்தால் கர்த்தர் ஆசீர்வதிக்கும். தொடர்ச்சி கர்த்தர் விசுவாசம். என்னுடைய பேர் குமார். நான் சேந்தமங்கலம் கொல்லிமலை அடிவார பகுதியில் இருந்து ஊழியர் செய்து கொண்டு வருகிறேன். எனக்கு 2 ஊர்கள் உண்டு ஊழியர் செய்வதற்கு. ஒரு கிராமத்தில் மந்திரவாதிகளும் பில்லிசூனியக்காரர்களும் அதிகமானவர்கள். அங்கே 7 மந்திரவாதிகள் வந்து பில்லிசூனியம் வைப்பது, இது மாதிரி மந்திரயானங்கள் பண்ணுவாங்க. அவர்களிடத்தில் நான் ஒரு சர்ச்சு கட்டி ஆராதனை செய்வதற்கு முயற்சித்த போது ஊர்க்காரர் தடுத்து விட்டார். 14 லட்சம் ரூபாய்க்கு ஒரு இடத்த பேசி அது ஆராதனை நடத்த போகிற நேரத்தில் தடுத்துட்டாங்க. அடுத்த காந்திபுரம் சொல்லி ஒரு கிராமத்தில் நான் ஊழியத்தை ஆரம்பித்தேன். சர்ச்சை 5 லட்ச ரூபா போட்டு கட்டி அதையும் தடுத்து நிறுத்திட்டாங்க. இப்பொழுது வேறு ஒரு இடத்துல ஒரு சர்ச்சுக்காக நிலம் பார்த்துருக்குறோம். ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு மனைவியும் 2 மகன்களும் உண்டு. எனக்கு அந்த சபை விசுவாசிகளாக ஒரு 20 பேருக்கு மேலே இருக்காங்க. நான் இப்பொழுது ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு ஆலயம் தேவை இருப்பதனால ஆண்டவர்கள் தருமாறு ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேர் யோசுவாங்க. ராமநாதபுரம் என்ற கிராமத்தில் ஊழியம் செய்துட்டு வரேங்க. தேவவான் செய்து புது தேவ சபை என்று சொல்லி வாடகை வீடு எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். தேவன் கொடுத்த பேரில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வாடகை வீடு தான் அந்த கிராமத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக இன்னொன்று ஒரு இடத்துல கிராம ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமுங்க. அந்த கிராம ஊழியத்தில் நல்ல ஒரு செட்டு போடணும்னு சொல்லி கேட்டிருக்கிறேங்க. அதுலேயும் தேவனை ஆசீர்வதிக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. எனக்கு 2 பொண்ணு, மனைவி, நாங்கள் குடும்பமாக சேர்ந்து ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் பேர் விக்டர் குப்புசாமி. நான் சேலம் மாவட்டத்தில்
மணிப்பால் ஹாஸ்பிட்டல் பின்னாடி எங்களுடைய சர்ச்சு மெயின் சர்ச் இருக்குது. கிளை சபை 2 கிளை சபைகள் இருக்குது. எங்களுடைய வீட்டுக்கு மேலே ஒரு சர்ச் இருக்குது. அது இல்லாமல் கிராமத்தில் ஒரு கிளை சபை உண்டு. எங்களுடைய மெயின் சர்ச்சில் 30 விசுவாசிகள் இருக்காங்க. கிளை சபையில் 15-20 இந்த மாதிரி இருக்காங்க. நான் என் மகன் பாஸ்டராக இருக்காங்க, நானும் பாஸ்டராக இருக்கேன். எனக்கு ஒரு 2 பசங்க, சின்ன மகன் வந்து வெளியே ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமில் உட்காந்து இருக்காங்க. எனக்கு மனைவி 2 மகன்கள், ஒரு பாஸ்டராக இருக்காங்க. நாங்கள் குடும்பமாக ஊழி செஞ்சுருவோம். கர்த்தர்களை ஆசீர்வதி எங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். பாஸ்டர் டேவிட் அத்தனூர்பட்டி வாழப்பாடி பக்கத்தில் அத்தனூர்பட்டி கிராமத்தில் 5 கிராமத்தை அதை சுற்றி இருக்கிற அந்த கிராமத்தை வச்சு ஊழியங்களை சேர்த்து கொண்டு வருகிறோம். மனைவி இருக்கிறாங்க, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. தொடர்ந்து கிளை ஊழியங்களை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். கற்று தமிழ் தொடர்ந்து ஊழியங்களை ஆசிரியங்க கற்று தேவை சொல்லி ஜெபிக்கிறாங்க. பிரைஸ்லாம் என் பேர் இமானுவேல். நான் வந்து சேலத்துலேருந்து கோரிக்கை கோம்பப்பட்டிங்கிற இடத்துல ஒரு கிராமமான பகுதி மலைப்பிரதேசம், அங்கே தான் ஊழியம் செஞ்சுட்ருக்கிறேன். அங்கே ஒரு 20 விசுவாசிகள் வராங்க. எல்லாம் கல்லுவடிக்கிற ஜனங்க, ஆண்டு இப்படி பேராக வராங்க. எனக்கு ஒரு மகள் உண்டு. தொடர்ந்து ஊழியம் தான் செஞ்சுட்ருக்கேன். கத்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நல்லது ஒன்றிய தாலுகாவில் பகுதியிலிருந்து உதவி செய்து கொண்டு வரேன். கிராம சபைகள் தான் ஒரு 20 பேர் வராங்க. எனக்கு பாஸ்டர் மோகன்ராஜ், எனக்கு ஒரு மனைவி, 3 பெண் பிள்ளைகள் இருக்காங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் பேர் செந்தில்குமார். நான் சேலம் மாவட்டத்தில் ஓமலூர் வட்டத்தில் முத்துராங்கிப்பட்ட என்ற கிராமத்தில் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சபை ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு 30 ஆத்மாக்கள் வந்துட்டு இருக்காங்க. மாலையில் பார்த்திங்கன்னா 4 கிராமங்களில் போய் நாங்கள் செல்ஃபில் ஆரம்பித்து அந்த வீடுகளில் நாங்கள் கூடி ஆராய்ச்சி சிறுபிள்ளைகள் ஊழியத்தையும் நாங்கள் செய்து வருகிறோம். எனக்கு 2 பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை, ஒரு ஆண் பிள்ளை. மகளுக்கு திருமணம் ஆகிடுச்சு. நாங்கள் குடும்பமாக ஊழியம் செஞ்சு இருக்கோம். கர்த்தர் எங்கள் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. என்னுடைய பேர் செல்வம். நான் சேலம் மாவட்டத்தில் மேச்சேரி பகுதியில் நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். எங்கள் சபைக்கு ஒரு 20 பேர் வந்துட்டு இருக்காங்க. நான் குடும்பமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம். அதை மேச்சேரி பகுதியில் சுற்றியுள்ள கிராமங்களில் ஊழியத்தை நாங்கள் செய்துட்டு வரோம். ஒரு கிளை சபையை வச்சு நாங்கள் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என் பேர் பாஸ்டர் பால் சின்னன். நான் வந்து சேலம் மாவட்டத்தில் மஞ்சளாமலம் என்ற கிராமத்தில் 5 கிராமங்களை கொண்டு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நானும் என்னுடைய மகனும் ஊழியர்களாக குடும்பமாக ஊழியம் செய்து கொண்டு வருகிறோம். எனக்கு 2 பிள்ளைகள். என்னுடைய மகன் என்னோடு கூட ஊழியம் செய்கிறாங்க. என்னுடைய மகளை திருமணம் கொடுத்தாச்சு. இப்பொழுது நாங்கள் குடும்பமாக ஊழியம் செய்து வருகிறோம். எங்களுக்காக எங்கள் சபைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மையப்படுவதாக. என் பேர் ராஜாராம். நாங்கள் திருமணமாகி எனக்கு 2 பிள்ளைகள், மனைவியோடு இருக்கிறோம். பக்கத்தில் நாங்கள் ஊழியம் செய்கிற பக்கத்தில் ஒரு 7 கிராமத்தை நாங்கள் சூஸ் பண்ணி அதில் ஒரு 3 கிராமத்தில் நல்லா ஊழியம் பண்ணுறோம். ஒரு இடத்துல மெயின் சர்ச்சு வச்சுருக்கோம். அதில் ஒரு 30 விசுவாசிகள் வராங்க. அது மாத்திரமல்ல, சிறுவர் ஊழியம் மற்ற ஒரு டியூஷன் சென்டரு இந்த மாதிரி நடத்திட்டு இருக்கோம். இன்னும் கிராமங்களை சந்திக்கணும். அதனால் தேவன் எல்லா காரியங்களையும் செய்யும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்க. நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம். என்னுடைய பேர் டேவிட் ஃப்ரான்சிஸ். ஒரு மனைவி, ஒரு பையன் உண்டு. ஒரு வயதான தாயார் உண்டு. நாங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் காளிக்குட்டி என்ற கிராமத்தில் ஊழியம் செஞ்சுருக்கோம். அங்கே 30 விசுவாசிகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் வீட்டு ஜபக்குழுக்கள் நடத்திட்டு வரோம். 4 இடத்துல நடத்திட்டு இருக்கோம். பல வரிகளில் ஒரு 20 கிராமங்கள் இருக்கிறது. அந்த பகுதிகளிலும் நாங்கள் ஊழியத்தை கிராம ஊழியத்தை செய்து வருகிறோம். முக்கியமாக அதிகமாக தனிநபர் ஊழியத்தை நாங்கள் மையப்படுத்தி செய்து வருகிறோம். எங்களுக்காக ஜெபிக்கிறோம். என்னுடைய பேர் விஜயகுமார். எனக்கு ஒரு மனைவி, ஒரு மகன், ஒரு மகள் இருக்காங்க. நாங்கள் குடும்பமாக தற்போது ஊழியர்கள் செய்வோம். கிராமப்புறங்களில் 10 கிராமங்களை மையமாக வச்சு கிராமத்தில் ஊழியர்கள் செய்வோம். எங்களுக்கு ஒரு 22 விசுவாச மக்கள் இருக்காங்க. தொடர்ந்து ஊழியர்களுக்காக வீட்டுக்கு உதவி செய்வோம். நாங்களும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பேர் சந்திரசேகரன். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் ஊழியம் செய்து வருகிறோம். எனக்கு ஒரு மனைவி, 2 குழந்தைகள் உண்டு. ஒரு பெண் பிள்ளை, ஒரு மகன் இருக்கிறார். நாங்கள் ராசிபுரம் பகுதியில் ஊழியம் செய்கிறோம். சபையில் 22 விசுவாசிகள் இருக்கிறாங்க. தேவன் ஊழியத்தை அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.